திருப்பாவை பாசுரம் 7. கீசு கீசென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி. கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். பொருள் சுருக்கமாக: கீசு கீசு காலை நேரத்தில் பறவைகள் கீச்சிடும் சத்தம். ஆனை சாத்தான் வலியங்குருவிகள் பறவைகள் தங்கள் துணையுடன் பேசும் சத்தம். காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து ஆய்ச்சியர்கள் கழுத்தில் அணிந்துள்ள ஆபரணங்கள் அச்சுத்தாலி ஆமைத்தாலி ஒலிக்கும் சத்தம். மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் பெண்கள் மத்து கொண்டு தயிர் கடைக்கும் சத்தம். நாயக பெண் பிள்ளாய் தலைமை பெண், அனைவரையும் அழைத்துச் செல்லும் பெண். நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நாங்கள் நாராயணனை புகழ்ந்து பாடுகிறோம். தேசம் உடையாய் திரவேலோர் எம்பாவாய். பிரகாசமான முகத்தை கொண்டவளே, கதவை திறந்து எங்களுடன் சேர்ந்து வா. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கும் தோழியை எழுப்புகிறார். பறவைகளின் கீச்சு, பெண்கள் தயிர் கடைக்கும் ஓசை, ஆபரணங்களின் சினுங்கள், நாராயணனை புகழ்ந்து பாடும் குரல் அழைப்பு சின்னங்கள். ஆனால் இந்த பெண் இன்னும் படுக்கையில் கிடக்கிறாள். அதனால் ஆண்டாள் அவளை பேய் பெண்ணே என்று கிண்டலாக அழைக்கிறார். லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப். ஸ்ரீயம் சம்ருத்திம்.